Hi guys, welcome to my channel. இன்னைக்கு சூப்பர் அண்ட் ஈஸியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எனக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு வந்துச்சு. இதுக்கு நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பொட்டேட்டோவை நம்ம பீல் பண்ணிக்கலாம். நீங்கள் பீல் பண்ணும்போது பீலர் வச்சு பீல் பண்ணிக்கோங்க. நைஃப் வச்சு பீல் பண்ணால் நிறைய பொட்டேட்டோ வேஸ்ட் ஆகிடும். தேவையில்லாமல் நம்ம வீட்டில் திட்டு வாங்க வேண்டியதாக போயிடும். ஸோ டீசெண்டாக நான் பீலர் வச்சு பீல் பண்ணிக்கிறேன். பீல் பண்ண பொட்டேட்டோவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிப்போம். உங்களுக்கு மெலிசா வேணும்னா மெலிசா கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். அதில் நான் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ஊற்றிக்கிறேன். ஏன்னா அந்த பொட்டேட்டோவை நான் சோக் பண்ண போகிறேன். நம்ம சோக் பண்ண பொட்டேட்டோவில் கொஞ்சோண்டு உப்பை மழைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். தூவிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா. நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழஞ்சிச்சின்னா கண்டிப்பாக அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு பாயில், அதாவது ஓரளவுக்கு மட்டும் பாதியாக எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நான் தப்பை செஞ்சுட்டேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன். இது நான் வந்து கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். ஃபேன் காட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ணதில் நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம் இடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. என்னடா இந்த நேரத்துக்கு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இது முடிச்சிட்ட பிறகு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு திருப்பியும் அதே பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து 2 வாட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கலர் வேணுமோ, சில பேருக்கு ப்ரௌனிஷாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஆஃப் ஒயிட்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் போடும் போதே தெரியும். நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போடுங்க, அப்போ தான் நல்லது. தேவையில்லாமல் கையெல்லாம் சுட்டுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் அழகாக போட்டு சேஃப்டியாக எடுத்துருங்க. இப்போ நான் எடுத்ததை கொஞ்சோண்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் தேவையான மசாலாஸ், உப்பு, அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சினா இடித்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் அழகாக தூவிக்கலாம். அதை தூவிட்ட பிறகு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். பட் ஆனால் இது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது ஹெல்த்தி இல்லைன்றதுக்காக தான் கொஞ்சம் இந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டு செய்கிறேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. பட் அப்பப்போ இந்த மாதிரி ஜங்க் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. பட் வெளில வாங்கிறதோட வீட்டில் செய்கிறது சம்வாட் ஓகே அப்படிங்கிறதுக்காக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தட்டி விட்டு போனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். பை பாய்.